திருவாரூர் மாவட்டம் பெருந்தரக்குடி பகுதியில் கனமழையின் காரணமாக ஓட்டு வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த முதியவரின் கால் முறிந்த நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த முதியவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து கொரடச்சேரி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கரிவேலம்பட்டி பகுதியில் ரவி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் தங்க நகை மற்றும் 1.35 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற ஜேசு அருள் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 1.30 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்ட வஉசி பேரவை சார்பில் வஉசி சிதம்பரனாரின் நினைவு நாளை முன்னிட்டு தான்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பேரவைத் தலைவர் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகளுடன் வழிபாடு நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாடுகளில் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் கொடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நாளை முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தர உள்ள நிலையில் நகரின் முக்கிய பகுதிகளில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அண்ணாமலையார் மில்மேடு 4 வழி சாலையில் நின்று கொண்டிருந்த நூற்பாலை வாகனம் மீது கல்லூரி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 6 கல்லூரி மாணவிகள் மற்றும் ஒரு நூற்பாலை பெண் தொழிலாளி உட்பட 7 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து அம்பாத்துறை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை, விவசாய நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் 2025 மழை பற்றாக்குறை காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கொரை பகுதியில் 2 மாத காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாத காரணத்தால் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை சார்ந்துள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கிண்ணக்கொரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்குமாறு வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் சேதமடைந்த நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை சீரமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சேதமடைந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குறிப்பிட்ட நிலையில் மழைநீர் கசிவு காரணமாக முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பதில் சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு தாலுகா அலுவலக வளாகத்தில் 2021 தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருநாள் வேலைநிறுத்தம் காரணமாக மாவட்டத்தில் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் கமலாபுரத்தில் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் கோவில் சென்றவர் வீட்டில் சுமார் 17 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் ஓமலூர் காவல் நிலைய போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.